ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய 25 குட்டியான ஆங்கில வார்த்தைகள் தான் நாம் கற்றுக்கிட போகிறோங்க. நான் தமிழில் சொல்லிட்டு தான் நான் இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ நான் தமிழில் சொல்லும் போது இங்கிலீஷில் என்ன வருது நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு புரிகிறது. எனக்கு புரிகிறது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் புரிந்து கொண்டேன். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ அண்டர்ஸ்டுட். ஐ அண்டர்ஸ்டுட். நான் புரிந்து கொண்டேன். நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. என்னை பற்றி கவலைப்படாதே. இது எப்படிங்க சொல்லலாம்? டோன்ட் ஒரி அபவுட் மீ. டோன்ட் ஒரி அபவுட் மீ. ஒரி அப்படின்னா கவலைப்படுறது. டோன்ட் ஒரி அப்படின்னா கவலைப்படாதே. அபவுட் மீ என்னை பற்றி. இப்போல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். டோன்ட் ஒரி அபவுட் மீ என்னை பற்றி கவலைப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், அது முக்கியமில்லை. அது முக்கியமில்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர். இட் டசன்ட் மேட்டர். அது முக்கியமில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இப்படி பண்ணுற? ஏன்பா இப்படி பண்ணுற சொல்லுவாங்கள்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒய் டு லைக் திஸ். ஒய் டு லைக் திஸ். ஏன் இப்படி பண்ணுற? நெக்ஸ்ட் ஒன், நம்ம பஸ்ஸில் போகலாம். நம்ம ஏன் வெளியில் கிளம்பிட்டு நம்ம பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா we can go by bus. we can go by bus. நம்ம பஸ்ஸில் போகலாம். இது வேணுங்க. நம்ம காரில் போகலாம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. we can go by car. we can go by car. நம்ம காரில் போகலாம். இதுவே நீங்கள் பைக்கில் போகலான்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. we can go by bike. அவ்வளோதாங்க. we can go by bike. நாம் பைக்கில் போகலாம். ஓகேங்க. நாம் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், வேறு வழியே இல்லை. வேறு வழியே இல்லை. இது எப்படி சொல்லலாங்க? தேர் இஸ் நோ வே. தேர் இஸ் நோ வே. வேறு வழியே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நிறைய தடவை நம்ம இதை கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம். இது எப்படி சொல்லலாங்க? தமிழில் பார்க்கும்போது பெரிய சென்டென்ஸாக தெரியும். ஆனால் இங்கிலீஷில் நாம் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. பயம் இல்லாமல் பேசலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ நோ ஹவு மச் ஐ ட்ரஸ்ட் யூ. யூ நோ ஹவு மச் ஐ ட்ரஸ்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன், அடுப்பை அணைக்கவும். அடுப்பை அணைக்கவும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா புட் ஆஃப் த ஸ்டவ். புட் ஆஃப் த ஸ்டவ். அடுப்பை அணைக்கவும். நெக்ஸ்ட் ஒன், வண்டியை கவனமாக ஓட்டு. வண்டியை கவனமாக ஓட்டு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிரைவ் கேர்ஃபுல்லி. டிரைவ் கேர்ஃபுல்லி. வண்டியை கவனமாக ஓட்டு. நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், முயற்சி செஞ்சு பாரு. நீ எதுவுமே பண்ணாமல் இருக்காத, முயற்சி செஞ்சு பாருன்னு சொல்லுவாங்கள்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. ட்ரை இட் ஆன். ட்ரை இட் ஆன். ட்ரை இட் ஆன். முயற்சி செய்து பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், சரியான நேரத்தில் இரு. சரியான நேரத்தில் இரு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி ஆன் டைம். மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக 9 மணிக்கு நடக்கும். நீ சரியான நேரத்தில் வந்துடணும், சரியான நேரத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. பி ஆன் டைம். பி ஆன் டைம். சரியான நேரத்தில் இரு. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு கால் வருது. உங்களுக்கு கால் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் எ கால். யூ ஆர் கெட்டிங் எ கால். யூ ஆர் கெட்டிங் எ கால். யூ ஆர் கெட்டிங் யுவர் கால். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொன்னது போல். நீங்கள் சொன்னது போல். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஸ் யூ செட். ஆஸ் யூ செட். as you said
நீங்கள் சொன்னது போல். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என் மேலே பொறாமை. அவனுக்கு என் மீது பொறாமை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he is jealous of me. he is jealous of me. அவ்வளோதாங்க. இதுவே நீங்கள் சொல்கிறீங்க அவளுக்கு என் மேலே பொறாமை அப்படின்னு சொல்கிறீங்க, என் மீது பொறாமை எப்படினாலும் வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவள் அப்படின்னா she. she is jealous of me. she is jealous of me. she is jealous of me. அவளுக்கு என் மீது பொறாமை. நெக்ஸ்ட் ஒன், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி பேக் சூன். ஐ வில் பி பேக் சூன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஒன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வேலையில் ஜாயின் பண்ண பிறகு ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா தயவுசெய்து இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா லாங் டைம் நோ சி. அவ்வளோதாங்க. லாங் டைம் நோ சி. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், லாங் டைம் நோ சி. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில், you could have asked me. you could have asked me. நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்காக என்னனாலும் செய்வேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதை அங்கேயே வை. ஏன் இங்கே எடுக்கிற, அதை அங்கேயே வை. இது எப்படி சொல்லாங்க, புட் இட் தேர். புட் இட் தேர். அதை அங்கேயே வை. நெக்ஸ்ட் ஒன், அதை இங்கேயே வை. ஏன் எடுக்கிற, அதை இங்கேயே வைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை இங்கேயே வை அப்படிங்கிறதுக்கு என்ன வருங்க, நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். இங்கே அப்படின்னா என்ன வரும், நல்லா யோசிங்க. நான் அதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக மேக் பண்ணி காமெண்ட்டாக சொல்லுங்க. இங்கே அப்படின்னா ஹியர். ஹியர். இதுக்கு நீங்கள் காமெண்ட்டில் ஃபுல் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.